ஓம் மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் கந்தர் அனுபூதியிலிருந்து 12வது பாடல். முருகக் கடவுள் அருணகிரிநாதருக்கு செய்த முதல் உபதேசம் சும்மா இரு சொல் அற. இந்த உபதேசத்தை பற்றி நமக்கு சொல்லுகின்ற பாடல் தான் இந்த பாடல். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இது எவ்வளோ சிறப்புன்னு சொல்லி. பாடலை பார்க்கலாமா? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. செம்மான் மகளை திருடும் திருடன். செம்மான் செவ்வியமான், செந்நிறமான மானுடைய மகள். அந்த மகளை திருடியவன் முருகன். யார் அந்த மகள்? வள்ளியம்மா. எல்லோருக்கும் தெரியும். வள்ளியம்மா மகாலட்சுமி மானாகவும் மகாவிஷ்ணு முனிவராகவும் இருந்தபோது அவர்களுக்கு உதித்தவள் தான் அந்த அம்மா. ஆகவே செம்மான் மகளாகிய வள்ளியம்மாவை திருடிச் சென்றவன் முருகன். எப்படியாப்பட்டவர் அவர்? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பெம்மான் பெரியவன், மிகப்பெரியவன், பெருமைக்குரியவன், பெருமைக்குரிய உயர்ந்த எல்லா குணங்களையும் தன்னுள் அடக்கியவன். அது மட்டுமா? பிறவான் இரவான். பிறப்பும் இல்லாதவன், இறப்பும் இல்லாதவன். ஆகவே என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா பரம்பொருள். முருகனே பரம்பொருள் என்பதை அருணகிரிநாதர் இங்கே நமக்கு காண்பிக்கின்றார். அந்த பரம்பொருளாகிய முருகன், பெருமைக்குரிய முருகன், வள்ளியம்மாவை ஏன் திடீர்னு போனோம்? அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, வள்ளியம்மாவோட அப்பா கிட்ட போயிட்டு, நான் கூட்டின்னு போனால் சரின்னு சொல்ல போகிறாரு, அவனை வனன்னு சொல்ல போகிறாரு. இதில் மிக முக்கியமான சூட்சம் ஒன்று இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 5 பொறிகள், 5 புலன்கள் இருக்குல்ல, எல்லோருக்குமே தெரியுமே. கண்ணு, காது, மூக்கு, வாயு, உடம்பு. இதனால் இது படுத்துகிற பாடால் நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆசைகள், மனசும் கட்டுப்படாது. இந்த மனசு ஓடிண்டே இருக்கும். அதில் படுற பாடு அவங்கவுங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாமே 5 புலன்களை கட்டுப்படுத்தியவள் வள்ளியம்மா, மிகச்சிறந்த முருக பக்தை. இந்த 5 புலன்களை தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பதனால், முழுவதுமாக கட்டுப்படுத்திய காரணத்தினால் அந்த அம்மாவோட மனதும் கட்டுப்பட்டு அடங்கி இருக்கின்றது. வள்ளியம்மாவோட அப்பா மனமாகவும், வள்ளியம்மாவோட 5 சகோதரர்கள் 5 புலன்களாகவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை கடந்தவள் வள்ளியம்மா. அப்படின்னா சகோதரர்களையும் தன் தந்தையும் கடந்த நிலையில் 5 புலன்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்திய நிலையில், மிக உயர்ந்த நிலையில் முருகன் பக்தையாக இருப்பவள் வள்ளியம்மா. அப்படின்னா அவங்கள கடந்து வெளியே வந்துட்டாங்க அந்த அம்மா. அப்படி கடந்து வந்திருக்கிறவங்கள போயிட்டு முருகன் திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வர முடியும்? முறையில்லை. அப்படின்னு கூட்டின்னு போனோம். அதுதான் திருடிய திருடன். நாம் கூட நம்முடைய இந்த 5 புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி முருகனிடத்தில் சரணடைந்து அதே கதி என்று இருந்தோமே ஆனால், நாம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் முருகன் பரம்பொருள் நம்மை தேடி வந்து நம்மை அவருக்கு திருடி செல்வார். வள்ளியம்மாவை எப்படி திருடின்னு போனார், அது நம்மளும் திருடின்னு போயிடுவார். சம்பந்தர் கூட அவரோட முதல் பாடலில் என்ன சொல்லியிருக்கார்? என் உள்ளம் கவர் கல்வன் சொன்னார் சிவபெருமான. பரம்பொருள் அவரோட பக்தர்களுக்கு, அடியவர்கள் அவங்க எங்கே இருந்தாலும் அங்கே போய் அவங்களை கூட்டின்னு போயிடுவார். அங்கேருந்து அவர் பாதுகாப்பு கொடுத்துப்பார். அவருக்கு தெரியும். அதுதான் இந்த விஷயம். அவ்வளவு சிறந்த பரம்பொருள் சும்மா இரு சொல்லற என்ற உபதேசத்தை அருணகிரிநாதருக்கு உபதேசித்தது. உடனே அருணகிரிநாதருக்கு என்ன ஆச்சு? அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. நமக்கு மிக உயர்ந்த பொருள், ரொம்ப நாள் நம்ம ஏங்கி கொண்டிருக்கிற பொருள், கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிற பொருள், அது கிடைச்ச உடனடியாக நம்மளால் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது. கொஞ்சம் நம்ம அமைதியாகிடுவோம். கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அதை நம்ம வெளிப்படுத்த முடியும். இங்கே சும்மா இரு சொல் அற, அதை முருகன் சொன்ன உடனே
அந்த நிலைக்கு அருணகிரிநாதர் ஏற்கனவே போயிட்டார் சொன்ன உடனே. ஏன்னா அது மிகச்சிறந்த உபதேசம், பரம்பொருளிலிருந்து வந்த உபதேசம். என்ன பொருள் அதுக்கு? சும்மா இரு சொல் அற, சொல் அருந்து போக வேண்டும், சொல் வார்த்தைகள் வரக்கூடாது, நீ அமைதியாக இருக்கணும். அப்படின்னா வேலை செய்யாமல் வீட்டில் அமைதியாக இருக்கிறது இல்லை. அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை முழுவதும் பேசும் திறன் இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் இந்த நிலைக்கு அடைந்துட்டாங்களா என்ன? கிடையாது. இந்த வார்த்தை ஏன் வருது? இந்த எண்ணத்தினால். இந்த எண்ணமே வார்த்தையாக வெளியே வருது. அப்போ இந்த எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும், அப்போ வார்த்தைகள் வராது. எண்ணம் எப்போ இல்லாமலே இருக்கும்? சிந்தனை எப்போ இல்லாமலே இருக்கும்? நம்ம சிந்தனை எல்லாமே ஒரே இடத்துல மட்டும் இருந்ததுன்னா வேற சிந்தனைக்கே போகாது. அது என்னது? ஒரே இடம், முருகனுடைய திருவடி, பரம்பொருளுடைய திருவடி. அந்த பரம்பொருளின் திருவடியே கதி. அந்த சிந்தனை அங்கே மட்டும் இருந்ததுன்னா இது வேற எண்ணமே வராது, வார்த்தையும் வராது. இந்த முருகன் சும்மா இரு சொல்லுறேன்னு அவருக்கு சொன்ன உடனே இவர் சிந்தனை முழுவதும் அங்கே போயிடுச்சு, முருகனே கதி ஆயிடுச்சு. வெளியிருக்கிற பொருள் ஒன்றுமே தெரியல, எல்லாம் முருகனே. அந்த நிலைக்கு அருணகிரிநாதர் ஏற்கனவே போயிட்டாருங்க. ஆகவே அவருக்கு அவருடைய பொருள் ஒன்றும் அறிந்திலேன்னு சொல்கிறார். இது இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும்னா, அபிராமி பட்டர் ஒரு அமாவாசனைக்கு தியானம் அணிந்தார் அம்பாலை. அவர் என்ன பண்ணார்? ஜோதி வழியில் பார்த்துன்னு இருந்தார். அந்த நேரம் பார்த்து அந்த அரசன் வந்து இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறார். ஜோதியில் ஏற்கனவே அவர் கலந்துட்டு இருக்கார். அவர் கலந்துட்டு இருக்கும் பொழுது கேட்டால் என்ன சொல்லுவார்? அந்த ஜோதி தானே சொல்லுவார், அதுதான் பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது கதையும் தெரியும், அது வேற, அங்கே நம்ம போக வேண்டாம். ஆக இறைவனிடத்தில் ஒன்றி இருந்தோமே ஆனால் இறைவன் மட்டுமே நம் கண்ணுக்கு புலப்படுவான், வேற எந்த பொருள் நமக்கு தெரியாது. அதான் பொருள் ஒன்று அறிந்தினே. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது. அண்டங்கள் ஏனை தாண்டி இருப்பவர் பரம்பொருள், ஜோதியில் இருப்பவர் பரம்பொருள். அங்கே என்ன இருக்கும்? வெறுமனே அமைதி தான் இருக்கும். அந்த அண்டத்தில் இருக்கிற அமைதி இங்கே இதயத்தில் இருக்குது, தகராசில் இருக்குது. நாம் வள்ளியம்மா அந்த மனதை புலனை கட்டுப்படுத்தியது பிரகாரம் நாமும் கட்டுப்படுத்தினால் நம் மனதும் கட்டுப்படும். அப்படி கட்டுப்பட்டால் இந்த மனது இறைவன் இருக்கிறார் இங்கே, அந்த இறைவனுடைய சேரும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். அந்த பேரானந்த நிலையில் நாம் இறைவனுடன் ஒன்று இருப்போம். சும்மா இரு சொல்லற அந்த நிலை தான் இது. இதை எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. மிக முக்கியமாக வள்ளலார் சுவாமிகள் சொன்ன தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும், ஜோதியில் கலந்தவர், அவ்வளவு பெரிய மகான். அந்த மகான் என்ன சொல்கிறேன்னு பாருங்க. இன்று வருமோ, நாளை வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, என்னைக்கு தான் வருவோம்? என்னது? வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். ஜோதியில் கலந்தவர் வள்ளலார் சுவாமிகள். அவ்வளவு பெரிய மகான். இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, வெளிக்குள் வெளியில் இருக்கிற அதில் கலந்து இருக்கிற சும்மா இருக்கும் சுகம். அந்த வெளியில், அண்ட வெளியில் இருக்கிறவர் பரம்பொருள். அந்த பரம்பொருள் அங்கே ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். அங்கே நான் எப்போ கலக்கிறது? அப்படி கலந்துட்டேன்னா நான் ஆனந்தமாக இருப்பேன், சும்மா இருப்பேன். ஏன்னா நீங்கள் ஆனந்தத்துக்குள்ளே போயிட்டீங்க, நீங்கள் அங்கே வெளியே வர முடியாது, பேசவே முடியாது உங்களால். அந்த ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருப்பீர்கள். அந்த நிலைக்கு நான் எப்பொழுது போவேன்? அவரே இதுக்கு ஏங்குறார், கேட்குறார். அதான் அந்த பாடல், சும்மா இருக்கும் சுகம், இந்த படத்து. அப்போது நாமும் அந்த நிலைக்கு நம் மனதை கட்டுப்படுத்தினால் இறைவன் நம்மையும் திருடிச் சென்று நமக்கு அருள் செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்படி கட்டுப்படுத்துறது? எப்படி அந்த நிலைக்கு போவது? நம்ம ஏற்கனவே நிறைய பாடலை பார்த்தோம். ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும், மற்றவர்களை உதவி செய்ய வேண்டும், உதவி செய்துவிட்டு உடனடியாக இறைவனுக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும். சொல்லினே வந்திருந்தோம் நிறைய பாடல்கள் இல்லை. இன்னும் ஒரு பாடலை முக்கியமாக சொல்லியிருக்கார். 43வது பாடலில், கந்தர் அனுபவியில் இருக்கிற 43வது பாடலில்
அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆசைகள் தூளாச்சுன்னா பேசாத நிலையை அடைவாய், அனுபூதி நிலையை அடைவாய். இந்த பேசாத நிலை தான் என்னது? சும்மா இது சொல்லற. இந்த நிலையை நாமும் அடையலாம். நாம் இந்த 3 ஆசைகளை அறுக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமமாக பாவித்து எல்லோருக்கும் உதவி செய்து இறைவனிடத்தில் அதை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வழியில் நம்ம போகணும். இந்த சும்மா இது சொல்லற என்பது மிக 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 உயர்ந்த உபதேசம், உயர்ந்த வாக்கியம். இதனுடைய பொருளை ஒவ்வொருவரும் அந்த வாக்கியத்தை நினச்சி அதை அதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஆழமாக போகணும். போக 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 நமக்கே அது புரியும். அந்த உணர்தல் தான் இந்த வாக்கியத்துக்குரிய உண்மையான பொருளாக இருக்க முடியும். நாம் அதை உணர வேண்டும். அதற்கு முருகனுடைய அருள் நமக்கு வேண்டும். ரொம்ப ஈஸி. அவரே நம்ம அவருடைய திருவடியிலும் பிடிச்சிக்க வேண்டியதான். பிடிச்சு நம்ம அருள் கிடைச்சிடும். பாடல பார்க்கலாமா? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அறையன்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. தவறாமல் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.